தூத்துக்குடியில இருந்து என்னோட தம்பியை வந்து பிக்கப் பண்ணிட்டு ஏதாவது பேசுங்க. கண்டென்ட் தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கண்டென்ட் தெரியுமாவா? இப்படிலாம் வச்சா தேராது. பஸ்ஸெல்லாம் நம்பி பின்னாடியே நிக்க முடியாது, முன்னாடி நிக்க முடியாது போலயே. அவங்க காலை மட்டும் ஏதாவது லைட்டா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இது கொஞ்சம் நாங்க வந்து என் தம்பியை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். எங்க சுதன் சுதனா இப்ப இருப்பானா வந்துருவானான்னு பாப்பமா. சவுண்ட் கேட்டுச்சுன்னா இருப்பான். கேளுல மணி முடி வளர்த்து பையன் பேரு இந்த துண்டு தான் 180 ரூபா. இங்க எவ்வளோ சொன்னாங்க? 4 பேர் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு ஓகே தான், நல்லா 4 பேர் சாப்பிட்ருக்கோம். மொத்தமாக சேர்த்து சிரிப்பு சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் தெந்திரிப்பேரையில இருந்து சென்னை வரைக்கும் நான் தனியாக ஓட்டிட்டு போகிறேன். எஸ், அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் ஓட்டுவேன். சிங்கிள் என்னன்னா நாங்க பாதியில இறங்கி பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். நாங்க ஓட்டவே விட மாட்டோம். எஸ், இப்போ நாங்க போற வழியில வந்து தூத்துக்குடியில இருந்து என்னோட தம்பியை வந்து பிக்கப் பண்ணிட்டு நாங்க அப்படியே வந்து சென்னை போறோம். இந்த போற கேப்ல என்னென்ன நடக்குதோ அதுதான் இந்த vlogல போட போறோம். தூத்துக்குடியில் இருக்கிற பாரத் பெட்ரோலியமில் இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறோம். இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்னை போகிற வரைக்கும் இது தாங்குதான்னு பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை தாங்கலைன்னா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து தாங்கலைன்னா எவ்வளோ தூரம் சென்னைக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ பெட்ரோல் ஆகுதுன்னு சொல்லலாம், பார்க்கலாம். டேங்கில் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, டேங்க் எம்டி தான். இன்னும் ஒரு பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. டேங்க் வந்து எம்டி தான். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஆனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இப்போ இது முடிஞ்ச உடனே அதுலேயே தெரிஞ்சோன்னே இப்போமே இப்போ 180 190 டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டாச்சு. நாங்க இப்போ வந்து சுதனை பிக்கப் பண்றதுக்காண்டி we are moving. டேங்க் மூடிட்டாங்களா? எல்லாம் அவங்களா தெளிவா க்ளோஸ். அங்க பாரு, ஸ்கூட்டியை பார்த்தா தெரியல. பின்னிலாம் தூக்குந்துட்டோம். Oh my god. தூத்துக்குடி மாநகராட்சி ரோட்டை பார்த்து கொஞ்சம் ரோட்டை பார்த்து ஓட்டுதாங்க. அப்படி சும்மா தான் ஓட்டுறாங்க. பஸ்ஸுக்காரன் அதுதான் நானும் சொல்றேன். சர்வீஸ் இருக்கும். எது என்ன சொன்ன? அவன் ஓட்டுவாள தண்ணி குடிக்க திரும்பி செல்ஃபி எடுங்க. இல்ல அவன் யாரு ஜம்முன்னு போவான்ல அவன்ல பாட்டுக்கலாம். பஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டு கார் ஓட்ட வந்து போவோம். அது நம்புறோம். தூத்துக்குடி வந்து ஒரு என்னது கடல் சார்ந்த நெய்தல் நிலம். நெய்தல் இதுதான் உப்போலம். இங்க இருந்து உப்பு எடுப்பாங்க. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டியாலே அந்த உப்பு வர்றது தூத்துக்குடி இருந்துதாம்லே அப்படின்னு தலை ஒரு டைலாக் சொல்லல. அட்டகாசம். அதுவும் இங்க இருந்தே தான். விவேகம் சிங்கம் படம் நீங்க கொடுத்து நான் படம் விவேகம் எதுக்கு இருந்துச்சு இதுக்குள்ள? ஏதாவது பேசுங்க. கண்டென்ட் தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கண்டென்ட் தெரியுமாவா? இப்படிலாம் வச்சா தேராது. அதில் ஏதாவது ஃப்ளோல பேசினா ஏதாவது வரும். கேமரா மூஞ்சி வச்சுட்டு தான் பேச கண்டென்ட் வரும். இப்போ ஓட்டி பழனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எப்படி இந்த க்ளோஸாலாம் வந்து நிக்கிறாங்கன்னு. இந்த பேர் இந்த ஆக்சிலேட்டர் சரி இது என்னது ஸ்க்ரட்சை விடுறதுல தான் விஷயம் இருக்குன்றப்போ பஸ்ஸெல்லாம் நம்பி பின்னாடியே நிக்க முடியாது, முன்னாடி நிக்க முடியாது போலயே. அவங்க காலை மட்டும் ஏதாவது லைட்டா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சோம் போலயே. நான் எப்படிதான் நினைச்சேன், அந்த ஆக்சிலேட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது அமுக்கல்னா அது பாட்டுக்கு நிற்கும் வண்டி. ஆக்சிலேட்டர் அமுக்குனா தான் வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள். கிளச்சு விட்டாலே மூவ் ஆகுதுன்னா எவத்தாடி வந்து இது டிஃபிகல்ட்டான டாஸ்க். டிராஃபிக்கா இருக்கும் இது கொஞ்சம். நாங்க வந்து என் தம்பியை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். எங்க
சுதன் 2 hours later. நீ போய் பாருதானா நான் போய் பார்க்கறேன். வீடியோ எடு நான் போய் பார்க்கறேன். வீடியோ எடு முன்ன லைட்டா போங்கடா சொல்றேன். போனா சரி நீ அப்படியே நீ மூவ் பண்ற முன்னாடி பார்வையில ஓகே எப்பா இருப்பா நான் வீடியோ எடுக்கேன். எடுப்பா இங்கிட்டு வா நீ வாப்பா நீ வா. இங்கிட்டு வா எப்பா நீ வா. நீ வாப்பா. அப்படியே வாங்க சரி திருப்பிடுவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் திருப்பும் போது அப்படி இப்படி டர்ன் பண்ணி தான் திருப்ப முடியும். நீ வாப்பா நீ வா. சரி போ கரெக்ட்டா நீ விடுவ நீ. சரி இவன் இப்போ கரெக்டா கார் வந்து ஸ்டெடியா நிக்கணும். இங்க பாரு இங்க பாருங்க திருப்பும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் திருப்ப முடியும். ஸ்டாப். இவ்வளவு கேப் கிடக்கு இங்க பாரு. இவ்வளவு கேப் இருக்கு. கார் எந்த கடையில யூ குட் மேன். கிவ் மீ ஹேண்ட்ஸ். ஓகே. எவ்வளவு கேப் கிடக்கு. இப்போ வந்து சாப்பிட வந்துட்டோம். உணவு இடைவேளை. உணவு அதுக்கு முன்னாடி ஒரு அக்கப்போர் நடந்தது. சிற்றுண்டி. உணவு இல்ல. சிற்றுண்டி இடைவேளை. அவன் கார் ஓட்டுறதுக்காக என் மேல பழி சொல்லி கேக்குறான். அது ஆமா யாரு இவர்தான் அவரு. நான் வந்து நூல் கேப்ல விட்டேன்னா அது வந்து நீ நல்ல ஏய் இது ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகாமன்னு கேட்பாங்கல்ல ஓகேங்களா? சுதனா இப்போ இருப்பானா வந்துருவானான்னு பாப்பமா. ஆ சவுண்ட் கேட்டுச்சுன்னா இருப்பான். ஆ ஐயோ இருப்பான்ல வருது. எங்க இப்ப வாங்க நான் வெடி. ஓகே. நான் கோயம்புத்தூர்ல இருப்பேனா வெடிச்சிருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல இருப்பேனா மாட்டேன். பாருங்க நானே நானே கேளுல மணி எதுக்கு இப்ப அவங்க ஓட்டுனா என்ன? நல்லதானே ஓட்டுறாங்க. உன் மனசாட்சி தொட்டு சொல்லி தொட்டு சொல்றேன் நான். அதனாலதான் தைரியமா ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணு அப்படியே விரிஞ்சு ஒரு மாதிரி தெரியுது கண்ணே. அங்க ஹோட்டல் போயிருந்தோம்ல, அங்க வந்து ஹோட்டலோட ஓனர் வந்து மணியோட சப்ஸ்கிரைபர். அன்பார்ச்சுனேட்லி நாங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணல. அப்படி இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி முருகர் வேற மணறாரு. அது ஒண்ணும் இல்லப்பா, டபுள் செச்சர டைப் தான். நின்னுக்கிட்டார்ல முருகர் எப்பவுமே நம்ம பக்கம் நிப்பாரு. நம்புவோம். பாய். பார்த்து போயிட்டாங்க. முடி வளர்த்த பையன் பேரு என்ன சொன்னாங்க? பாய் சொன்னாங்க எனக்கு. நாங்கள் வந்துட்டு மத்தியானம் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட வந்துட்டோம். வெஜ் மட்டும் தான் நினைக்கிறேன். கேளு தூக்கத்தில் என்ன சொன்னீங்க தெரியுமா? அதை எடுக்காம விட்டுட்டேன். தூக்கத்தில் சொல்கிறாங்க என்ன சுதாகர் மெதுவாக போல
அப்படின்னு வெஜ்ஜினாலும் சாப்பிட்றோமா பேசாம? எனக்கு ஓகே. என்னது? ஒரு நாள் ஒரு கடையில் சாப்பிட்டோம்ல, இந்த துண்டு தான் 180 ரூபா. இங்கே எவ்வளோ சொல்லுவாங்க? 200 ரூபா இருக்கும் இல்லை? இந்த ஹோட்டல் வந்து சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சடனாக எல்லோரும் வந்ததுனால அவங்களால சமாளிக்க முடியல. எல்லாமே லேடிஸ் தான் கொஞ்சம் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய இடத்துல இப்போ வந்து லேடிஸ் மட்டும் ஹோட்டல் வச்சுருக்காங்க பார்க்குறோம். அது எங்கே இல்லை. இது எந்த இடம்? கடலூர் மாவட்டம் வேப்பூர். எஸ், அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டோம். முடிச்சுட்டு ரேட்லாம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முடிச்சுட்டு போகிறோம். 4 பேர் சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு ஓகே தான், நல்லா 4 பேர் சாப்பிட்ருக்கோம். மொத்தமாக சேர்த்து 500 ரூபா கொடு அப்படின்னு வாங்கிட்டாங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. திருப்பி இதை கொண்டு போவீங்க கம்மல் மத்தியில் உட்காந்து திருப்பி அவங்க வேலை பார்க்குறாங்க. பார்க்க குளிஞ்சு கண்டு எழுத்தவங்க ஏதோ தேங்காய் இளநீரோடு வந்துருக்குனே. ஒரு இளநீ தூக்கி வச்சு ஒன்று குறைஞ்ச அவன் தான் அவன் கேட்குறான் பாரு. இறங்கி ஓடிடும். பயம் வேதனை தான் பயம். கீழே ஒருத்தர் இருக்கான் பாரு. எவ்வளோ கிட்டவோ பாரு 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 மூஞ்சி 5 hours later. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். 64 கிலோமீட்டர். தாம்பரத்தை நெருங்கிட்டோம். அதுக்கு சான்று தான் இந்த டிராஃபிக். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் சென்னை வந்து சேர்ந்துட்டோம். சென்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம், என்ன ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக. ஆமாம்